ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்க போது. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கோட் அந்த படத்தோட FTFS டிக்கெட்டை இன்றைக்கி பை பண்ண முடியுமா, அதுவும் எங்கள் ஊரில் வாங்க முடியுமா, அதுக்கு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வெப்சைட்குள்ளே போய் பார்ப்போம். வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வெப்சைட் பேர் ticketmaster.lk. இந்த ஸ்ரீலங்கா வெப்சைட் உண்டு. இது வந்து பெரும்பாலும் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதில் தான் நம்ம லோக்கல் தேட்டரில் டிக்கெட் வாங்குறது எப்போவுமே. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு டிக்கெட் இருக்கான்னு. சுற்றுது நினச்சேன் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு. ஏன்னா இது யாரோட படத்துக்கு வேணாலும் நம்ம ஃபஸ்ட் டே டிக்கெட்டை வாங்கிடலாம். ஆனால் தளபதி படத்துக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் வந்து ஒன்றுலே காட்டாது, பார்த்துருப்பீங்க, ஒன்றுலே காட்டல. அது ஃபுல்லாக ஃபேன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. நமக்கு ஃபஸ்ட் டே டிக்கெட் நம்ம நேராக போனாலும் கிடைக்காது, ஹை ரேட்டில் தான் இருக்கும். அண்டு பரவாயில்ல, அடுத்த நாளுக்கு டிக்கெட்டாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே பரவாயில்ல கேஸ், அடுத்த நாளுக்கான டிக்கெட்டை ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்கிறது, அடுத்த நாள் டிக்கெட்டும் நோ சீட்ஸ். முதல் நாளில் ஒன்று சுத்தமாக காமிக்கல, வெப்சைட்டே காமிக்கல. செகண்ட் டே சீட்ஸே இல்லைன்னு காமிச்சிருச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு. சரி, நம்ம வந்து சண்டே ட்ரை பண்ணி பார்ப்போம். சண்டே எதுவும் டிக்கெட் இருக்கா. சண்டே பார்த்தோம். சண்டே வந்து மார்னிங் எதுவுமே இல்லை, எல்லாம் ஹவுஸ்ஃபுல். 8 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல். ஈவினிங்கில் 6 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல். அதோட ஸ்ரீலங்காவில் 10 மணி ஷோ பண்ண மாட்டாங்க, இரவு 10 மணிக்கு. ஆனால் தளபதி படத்துக்கு ஓப்பனாக இருக்குது. அவள் பார்த்துக்குங்க, படம் எப்படி இருக்கோ தெரியலை. நம்ம அடித்து பிடிச்சிட்டு டிக்கெட் வாங்குறாங்க போல். நான் வந்து 2 மணி ஷோ அதுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சீட்டை செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், நம்மளோட ஃபுல் நேம்லாம் கேட்கும், ஐசி நம்பரும் கேட்கும். அதெல்லாம் கொடுத்தோன்னே உங்களுக்கு லோடு இப்படி பேஜ் லோட் ஆகும். ப்ரைஸை பார்த்து ஷாக் ஆகிடாதீங்க. இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு ப்ரைஸுக்கு இது சரியாக இருக்கும். அதாவது உங்கள் ஊரில் டிக்கெட்டில் என்னன்னு தெரியல, ஒரு 150 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியா ப்ரைஸில். இப்போ இந்தியா ப்ரைஸில் 150னா இங்கே வந்து 650, 700 அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். இது வந்து தளபதி படம்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது, 850 ரூபா ஆகுது. அதோட நம்ம வெப்சைட்டில் வந்து புக் பண்ணுறனால ப்ளஸ் ஆட் ஆன் 100 ருபீஸ் ஆட் ஆகும். அப்போ டோட்டல் 950 டிக்கெட்டோட ப்ரைஸ் இங்கே ஸ்ரீலங்கா ப்ரைஸில். பே பட்டன் கொடுத்தோன்னா சில நேரம் லோட் ஆகும். லோடாகி முடித்தோன்னே நம்ம பேமெண்ட் அப்ரூவ்டுன்னு வந்துடும், டைம்னு போட்டாங்க. அதோட நமக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். ஓகே கைஸ், நம்ம டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. இப்போ எங்கள் ஊரில் ப்ரைஸ் சொல்லிட்டேன். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 950 ரூபா போகுது தளபதி விஜய்க்கு கோட் படத்துக்கு. உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரில் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதோட கைஸ் முடிஞ்சால் நான் வந்து நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்து போட முடிஞ்சிச்சுன்னா போடுறேன். ஃபேன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு, ஃபேன்ஸோட அலப்பறை அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போட முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மட்டும் இல்லாமல் படத்தை பார்த்தோன்னே ஒரு ரிவ்யூவும் இருக்குது. எனக்கு ஜென்யூனாக என்ன பட்டுச்சோ அதை நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க.